வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது உருண்டை குழம்பு. குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த டம்ளரில் நான் 1 டம்ளர் கடலைப்பருப்பை எடுத்து நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கடலைப்பருப்பு கூட 2 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வடமாவு அரைப்போம் இல்லையா, அதை விட இது கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 2 தேங்காய் பத்தையை எடுத்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மாவு இந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் நல்லது. இப்போ இந்த மாவு கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த உருண்டைக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக கொத்தமல்லி கறிவேப்பிலை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே கடலைப்பருப்பு மட்டும்தான் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் துவரம்பருப்பு கடலைப்பருப்பு 2த்தையும் சேர்த்து கூட இந்த மாவை ரெடி பண்ணிக்கலாம். அப்போ துவரம்பருப்பினுடைய அளவு அதிகமாகவும் கடலைப்பருப்பினுடைய அளவு கம்மியாகவும் சேர்த்து ஊற வச்சு இதே போல் மாவை ரெடி பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருண்டையை நம்ம இட்லி பாத்திரம் இருக்குது இல்லையா, அதில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வருது. இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். 4 பூண்டு பல்லை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். பூண்டு ஓரளவு வதங்கி வரட்டும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்போ குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குது. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி ஓரளவு வதங்கி வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம புளித்தண்ணி சேர்க்க போகிறோன்றதுனால நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை தான் இதில் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, கறிவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணியில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளை நான் இங்கே சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூளை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம உருண்டையிலையும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோன்றதுனால குழம்புல நான் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கு ஒரு மூடி போட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வருது. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் விழுது, அதை இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில்
நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா உருண்டை, அதை இதில் சேர்த்துக்கலாம். இதே போல் ஒரு உருண்டையாக குழம்புல சேர்த்துக்கோங்க. குழம்ப மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கிறதுனா செக் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இப்போ இது கூட நான் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.